ரீனா, ம் ஐ லவ் யூ. ஓகே தான். இது பதிலே இல்லை ரீனா. நாளைக்கு நான் கூப்பிட்ற இடத்துக்கு வருவியா? உனக்கு பதில் வேணும்னா நீ நாளைக்கு வாப்பா. மேடம், ம் இப்போ எனக்கு பதில் கிடைக்குமா? சொல்கிறேன். இப்போ திரும்ப உன்னை நம்பணும்னு தோணுது. அவ்வளோதான், இந்த சீசன் வேற முடிய போகுது. Trust me. When I say it, I really mean it. I love you, Arjun. இந்த டைலாக் கேட்டும்போது அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு கைஸ். ஐ லவ் யூ டூ. எப்படியும் அர்ஜுன் ரீனா ஒன்றும் சேர்ந்துட்டாங்கப்பா. கிளைமேக்ஸ் வர இன்னும் 3 வாரம் இருக்கு. இப்போவே 2 பேரும் ஒன்றும் சேர்ந்துட்டாங்க. ஒருவேளை கிளைமேக்ஸ்ல பிரிச்சிருவாங்களோ? தயவு செஞ்சு டைரக்டர் பிரிச்சிடாதீங்க. சீசன் 3 வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது. பின்னாடி அந்த பிஜிஎம் பாருங்க. ஆனா இந்த ஹார்ட் பீட் சீசனுக்கு பிஜிஎம் கம்போஸ் பண்றவங்க லிட்டரலா வந்து வேற லெவல். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கு நான் ஏன் ப்ளஷ் ஆகுறேன்? ஏன்னா நான் திருப்பி சொன்ன மாதிரி தான், அந்த அளவுக்கு இந்த எபிசோட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் சொல்லிட்டு வந்தியா? உட்காரு. ஸோ இந்த எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரதி மேம் அவங்களோட வீட்டுக்கு போயிருப்பாங்க, அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியை கொண்டாட. ஸோ நான் வந்து என்ன நினைச்சேன், அவங்க வந்து டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரதி மேம் வந்து எல்லாத்தையும் எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்கன்னு நினைச்சேன். பட் ஆப்போசிட்டா வேற நடந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச ரதி உண்மையை மறைக்க மாட்டா. பா என்ன மனுஷயா தேவ். ஒருவேளை தேவ் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா விஜய்க்கும் ரீனா தான் அவரோட பொண்ணுன்னு தெரிஞ்சிருக்குமோ, இல்லைன்னா ரீனாக்கும் விஜய் தான் அவரோட அப்பான்னு தெரிஞ்சிருக்குமோ? ஏன்னா இந்த சைலன்ஸ் நிறைய இடத்துல இருந்துச்சு இந்த எபிசோட்ஸ்ல. ஸோ நீங்களாம் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரீனா, ரீனா இங்க வா. ஏன் ரீனாவை கூப்பிடுற? சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க மேம். இந்த ஃப்ரேமை பாருங்க கைஸ், இந்த ஃப்ரேமை பாருங்க. என்னடா செதுக்கி வச்சிருக்காங்க டைரக்டர். உங்க 3 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் பேசணும். என்ன ரதி? ஆல்ரெடி எபிசோட் பார்த்துட்டேன், பட் உங்க நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஓகே. தேவ், அது இந்த எபிசோட் பார்க்கும்போது கடுப்பாயிடுச்சு எனக்கு. திவி இந்த டைம்ல தான் அது பாத்தீங்கன்னா கூப்பிடணுமா? என்னன்னு போய் அவர் வந்து போயிட்டாரு. டாக்டர் விஜய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு, இனிமேட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் விஜய் இனிமேட்டுக்கு வருவாரா வரமாட்டாரான்னு வேற ஒரு கொஸ்டின் மார்க் பெருசா இருக்கு நெக்ஸ்ட் அப்கமிங் எபிசோட்ஸ்ல, ஃபைனல் இதுல. ஆக்சுவலி இந்த வார எபிசோட்ஸ் என்னாச்சு ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி கொடுத்துறேன். ஸோ எக்கோஸ் ஆஃப் அ மிஸ்ஸிங் வாய்ஸ், விஜய் டிஃபென்ஸ் ஹிஸ் டீம் while Pallavi's disappearance triggers panic, blame. Dev and Vijay surprise Radhi, stirring emotional tension. Tension rises as Manas as the new CEO. ஸோ அந்த சிங்கர் ஒருத்தவங்க வந்து பார்த்துருப்பாங்க. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் ஆப்போசிஷனாக இருக்கும். ஸோ அப்போ அவங்க வந்து போய் ஒழிஞ்சிட்டாங்க. ஸோ அது ஒரு மாறி போச்சு. ஸோ அப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா தேவ் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து இருந்தார். ஹாஸ்பிட்டல் வந்து விஜயை மீட் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு, எங்களுக்கு வந்து நாளைக்கு ஆனிவர்சரி, ஸோ அது செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் செலிப்ரேட் பண்ணிட்டு ரதிமம் போய் மீட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா 87th எபிசோடில் அர்ஜுனோட காலேஜ் போகிறாங்க. அர்ஜுனோட காலேஜ் போயிட்டு அவங்களோட கிளாஸ்லாம் திருப்பி பார்க்குறாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட கேன்டீன், அந்த பரோட்டா மாஸ்டர், அந்த ஸ்டோரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீகலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேவரட் டீச்சரான கிளாஸுக்கு போகிறாங்க. கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி, அப்புறம் டீச்சர்கிட்ட மாட்டி திட்டு வாங்கிட்டு. அந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு பார்க்கும்போது. பார்க்குறது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த தயிர் சாதம் சூப்பராக இருந்துச்சு எபிசோடில் சொல்கிறேன். அண்ட் கடைசியில் 88th எபிசோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரதி மேமோட ஆனிவர்சரி அதெல்லாம் கொண்டாடுறாங்க. ஸோ கொண்டாடி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம்லாம் நடக்குது. சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து எபிசோட் பார்த்துருந்தா அவங்க வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபைனலாக ரீனா வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாங்க அர்ஜுன் கிட்ட. ஸோ எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இவங்க வந்து இப்போ ஒன்று சேர்ந்துடுறாங்க அண்ட் ஃபைனலில் கிளைமேக்ஸ் வந்து பிரிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அப்படி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துடவே கூடாது. ஏன்னா சீசன் 3 வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகும். அண்ட் சீசன் 3 வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கிட்டத்தட்ட ஆகும். சீசன் 3 வரதுக்கு 1 வருஷம் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மந்த் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் சீசன் 2 டீம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க யூடியூப்ல. ஸோ அதுக்கு அந்த இன்டர்வியூ மட்டும் பார்க்கலாம். இது
ஹார்ட் பீட் எழுதும்போது மைண்டில் ரதி ஸோ கைஸ் இவர் தான் ஹார்ட் பீட்டோட ரைட்டர். ஸோ நம்ம அவங்களை ரீச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அபிராமி மேம் மீட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரியெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இந்த கேரக்டரோட அந்த டெப்த்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன இவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு கேட்டீங்க? எவ்வளோ பைசா இவங்களோட கேமியை கொண்டு வரணும்னு எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்ற மாதிரி எதாவது இருக்கா? இல்லை, நாங்கள் ட்ரை பண்ணோம். யோகி பாபு வந்து ஒரு பேஷண்ட்டாக வரலான்றது ட்ரை பண்ணோம். இல்லை வந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும். உங்களோட இது நீங்கள் நினச்சது வந்துருச்சா அப்படி கேட்பேன். பயம் இருந்தது பிகினிங்கில், ரொம்ப பயமாக இருந்தது. ஒரு கேரக்டர் எழுதும் போது இதுக்கு இவ்வளோ பெரிய ரிசப்ஷன் வரும்லாம் நான் நினைக்கல, ரொம்ப சாதாரணமாக நான் எழுதினேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கா இது மொத்த ஹார்ட் பீட் சீரீஸ்லேயே? மொத்த ஹார்ட் பீட் சீரீஸுமே நான் பெருசாக வரும். கைஸ் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரு. பாதி எபிசோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எடுத்திருக்காரு, பாதி எபிசோட் வந்து இவர் எடுத்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான், 100 எபிசோட்ஸில் சீசன் வேறு சீசன் 2 வர முடிய போகுது. அண்ட் இந்த இன்டர்வியூஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தேன் சும்மா இருக்க டைமில். ஸோ அதில் வந்து டைரக்டர் அண்ட் ரைட்டர் அண்ட் காஸ்ட் குரூலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கண்டிப்பாக சீசன் 3 வந்து வரப்போகுது. ஆனால் எப்போ வரும்னு அவங்க சொல்லலை, ஆனால் கண்டிப்பாக வரப்போகுது. ஏன்னா அதுக்கான ரைட் டைம் வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. மேபி ஒரு 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 3 வர நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 3 வாரத்தோட எபிசோட்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்குள்ளேயே லைக் முடிகிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அண்ட் கடைசியில் ட்விஸ்ட் வந்து எந்த மாதிரி வரும், எப்படி வரும், ஸோ எந்த விதமான ஒரு அசம்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ எப்படி வரப்போகுதுன்னே தெரியல. ஸோ நீங்களும் ஹானஸ்டாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க சீசன் முடியறதுக்கு. ஸோ நீங்களும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் சீசன் முடியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேரும் தாட்ஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக ஒரு ஸ்டார்டிங் இருக்குன்னா ஒரு இந்த சீசன் முடிய தான் போகுது. ஸோ சீசன் 3ல வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இவங்களாம் வருவாங்களான்னு கூட தெரியல. மேபி ஸோ ஆப்வியஸாக மெயின் கேரக்டர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ ஓகே, நம்ம இதுக்கு முடியறதை பற்றி பேசணும். இன்னும் 3 வாரம் இருக்குது. ஸோ இன்னும் 3 Thursdays இருக்குது. ஸோ பார்த்து பொறுமையாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஹார்ட் பீட்டில் உங்களோட ஃபேவரட் கேரக்டர் 1-2 பேர்னு இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாரோட பேரும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.